ஸோ வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் ஜெஸ்வன். இது உங்கள் ஜாலி வித் ஜெஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ஃபன் வீடியோ கலெக்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ இது பேசாமல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ பிள்ளையில கூட கெடுத்துட்டியடா. உங்களை நாங்கள் பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நீ செல்ல வச்சுக்கிட்டு இருக்கணும் கூட கிடுக்கிறியா? ஏண்டா இந்த செல்லை எதுக்கு யூஸ் பண்ண? நல்லதுக்கு யூஸ் பண்ணியா இல்லை கெட்டதுக்கு யூஸ் பண்ணியா? பொம்பளையும் கெட்டு போயிட்டா, நீனும் கெட்டு போயிட்ட. உன் வீட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீ கோடி கோடியா அம்பானியா கூட இருக்கு. ஏன்னா பிளடி ராஸ்கல் பால்டாயிலா குடிக்கிற நீ. அம்பானி கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நோயில செத்து போய. எங்களுக்கு நோய் இருக்கா பாத்தியா? உடம்பு பாத்தியா? இது வரைக்கும் சீக்கு சிறங்கன்னு எதுக்குமே போனதில்லை. அடிபட்டுதான் இருந்திருக்கீங்க. ஆசைப்பட்டு எதுவுமே விரும்பினது இல்லை. ஆனா நீ ஆசைப்பட்டத பிற மொத்தத்தை அடைச்சிட்டுனா இந்த இந்தியா எப்படி வாழ்றது, இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கிறது? அவன் மூக்க துடைக்கிறதுக்கு கற்பிச்சு வந்து 1000 ரூபா இந்த கற்பிச்சு இஷ்டாக்கிறமா. நீ அரசியல் பேசுற அளவுக்கு தைரியசாலி போல. அப்பா நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இது. பிஸ்கட் இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கும். அப்பா நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணம் நீங்க ஒரு டைலாக் பத்தி பேச வரேன். 8 வருஷம் முன்ன சார், அவன் 8 வருஷம் முன்ன சொன்னாங்க சார், 22 வயசு பையன் சார், அவன் ஐடியாக்காரன் உணவு சார், புறா வளர்த்த பையன் இன்னைக்கு ஐடியா தான். அவங்க கிட்ட கூட தொடர்ந்து சார், அவன் தான் இன்னைக்கு தான் சார் கிங்கு. ஓகே டைலாக் பத்தி ப்ரோ இப்போ யாரையாச்சும் அடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில இருக்காரு. யாரும் மாட்டிடாதீங்க, நீங்க மட்டும் அவங்க ஊருக்க போயிடாதீங்க சார். நண்பா, கடவுளின் கண்ணோட்டத்துல எல்லா குழந்தைங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து மோலுக்கு அது. ஏன்னா காட்ஸ் ஃபேவரட் சில்ட்ரன் நான் தான். அதனாலதான் எனக்கு இவ்வளவு அழகான ஒரு நல்ல நெத்தியை கொடுத்திருக்காரு கடவுள். நண்பா, கடவுளின் என்ன போட்டோ எடுத்து என்ன பண்ண போற? பொண்ணு பாக்குறீங்க? பொண்ணு பாக்கணுமா? உங்களுக்கு பாத்துருவோம். எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையில? என்னோட தெளிவா இருக்கு. சரி, உங்களோட தெளிவா இருக்குமா? உங்களை பாத்துக்கணும். வயசா இருந்தாக்கா போராடி போறோம். சரி, அதனால வயசானாதான் வேணும். பாத்துருவோம். உங்களுக்கு நல்ல பொண்ணு அடைய நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எனக்கு நீங்க பொண்ணு பார்த்து வைக்கணும். என்ன இது? எனக்கு யார் பொண்ணு பார்க்க போறோம்? நான் பார்த்தேன். பாருங்களா, நான் உங்களுக்கு பார்த்தா நீங்க எனக்கு பாருங்க. ஆமா, எனக்கு இந்த மாதிரி தெளிவா இருந்த கூட பார்க்கல. ரைட்டு. உங்களை ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரும் பார்க்கலாமா? சார் வாங்க சார். ஹாய் சார், மை நேம் இஸ் டாக்டர் டி திவாகர், பிபிடி பிசியோதெரபிஸ்ட். ஒரு நல்ல நடிகர் கூட சார், பள்ளி பருவத்துல இருந்து. நீங்களே பெரிய செலிபிரிட்டியா இருக்கீங்க போல இருக்கு. ஸோ பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்து கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் சார். சரி சார், சாதாரண பேசுறது மோட்டிவேஷன் ஆகுது சார். பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியா அனைத்து மக்களோட மனசையும் கொண்டே அடிச்சு கண்டிப்பா வந்து மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி உங்களுக்கு வீடியோ பார்க்கலாமா? நிறைய பண்ணி ப்ராப்ளம் ஆயிருக்கேன். அதை நான் பண்ணி காட்டுறேன், நீங்க எப்படி சொல்லுங்க. கவனிச்சு பாருப்பா, போன பாக்குறீங்க.
கரெக்டா விளையாண்டு ஜெயிச்சதை பத்திரமா கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு செஞ்சு தரேன். இவனுக்கு வெரி சீரியஸ், ஜாலியாக விளையாடு. ஆனால் அப்படி நடிக்கிறதுக்கு பொது இடத்துல நடிக்கிறதுக்கே தனி தில்லு வேணும். அதுக்காக ப்ரோக்கு நான் ஒரு லைஃப் Hey guys, எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். பிரதர் அண்ட் சிஸ்டர் வணக்கம். இங்க பாருங்க மணிவண்ணா இருக்கு. இங்க ஒரு புது பில்டிங் காட்டுங்க. பூதம் பில்டிங்கா? பூதத்துக்கு இல்லாம பில்டிங் கட்டி தருவாங்க. 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடியே கட்டி வச்சிருக்கா. இப்பவே முடியலையா? நானே மணிவண்ணன் பூதம் பில்டிங்னு சொல்றீங்களா ப்ரோ? அதனால கொஞ்சம் லேட் ஆகும். வந்து கட்டுறதுக்கு லேட் பண்ணும், தடங்கள் செஞ்சு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலை. எனக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் மழை பெய்யுது, கொஞ்சம் வேலை வருது, அதாவது டென்ஷன் வருது ஜாஸ்தி. பணம் என்னன்னா எல்லாரும் வீடியோ லைக் பண்ணேன், ஷேர் பண்ணேன். நான் வயனாளியா இருந்தேன். கொஞ்சம் அது தமிழ்ல தெரியாத பேச முடியாத என்னாச்சுன்னா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல வேலை செய்ய நிறைய தமிழ்ல ஃப்ரெண்ட் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுனா வந்துருச்சா வீடியோ ரெடி பண்ணிச்சு, யாருமே பார்க்கவே இல்லை. அதுதான் தமிழ் ஸ்டார்ட் பண்ணிச்சு. லைக் ஷேர் பண்ணுங்க. பரவாயில்ல, எனக்கு வந்து ஹிந்தி கொஞ்சம் கூட பேச தெரியாது. பாணி கா இது மட்டும் தான் எனக்கு தெரியும். பரவாயில்ல, இவ்வளோ எஃபோர்ட் போட்டு தமிழ் கற்றுட்டு அதை பேசுகிறாரு, இதுக்கே ஒரு லைக். எங்க அம்மா ஊர்லயே வந்து நெய்வேலி, எங்க அம்மா ஊரு, அங்கேயே வந்து டப்பு கொடுத்தாப்புல. எல்லா ஊருக்கும் டப்பு கொடுக்க மாட்டாரா என்ன? கண்டிப்பா டப்பு கொடுப்பாரு. எல்லாரும் நம்புங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு எதா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இருக்கும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும். அவருக்காக நீங்க எங்க நிக்க சொன்னாலும் இமயமலையில சுரங்கப்பாதையில அங்கேயே நிற்பேன். தலைகீழாக நின்று காட்டுவான். இதே அவர் வீட்டுல ஒரு டாகுலாம் இருக்கு. அந்த டாகுலாம் ஒரு பேர் சொல்லி கூட்டா எப்படி இருக்குன்ட்டு ஒரு கற்பனை. ஏய் ராமு, அவர் அழைத்தால் நாங்கள் ஒரு குழந்தை போல. அந்த குழந்தைகள்லாம் நாங்கள் கொட்டை போட்டவர்கள் இல்லை, அந்த பழத்தை கொடுத்தவர்கள். அந்த குழந்தை தான் நானு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இவனை நம்பி வந்தா படத்துக்கு போலாமே, வந்தா இந்த வீட்டுக்கு தள்ளி விட்டுட்டான். இவன் வண்டியை ஓடுது, இந்த தெரியாம நடந்துட்டேன். நீ எதுக்கு தள்ளி விட்டு பாரு, நான் தள்ளியா தான் போட்டு இல்ல, இது எப்படி தூக்க முடியும்? உடனே பண்ண பாரு, உடனே வண்டிக்கு ஓட்டுட்டாங்க. எனக்கு கூட்டு வர நீங்க தூக்கு பாருங்க. இவனெல்லாம் நம்பி இவனா ஒரு ஃப்ரெண்ட் இவனை நம்பி வந்ததுக்கு நல் ரோட்ல நிக்காதுதான். தூக்கு உனக்கு அடி பண்ணலையே, எனக்கு அடி போட்டுச்சு. சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோட நானும் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு விடை பெறுவது நான் உங்கள் ஜஸ்வந்த்.